ஒரு கிராமத்தில் விக்னேஷ் என்ற சிறுவன் வசித்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன், ஆனால் அடிக்கடி கவனக்குறைவாக இருந்து எதையும் மறந்து விடுவான். ஒருநாள் அவன் பள்ளியிலிருந்து திரும்பும்போது பாட்டி தோட்டத்தில் ஒரு புதிதாக மலர்ந்த பூவை பார்த்தாள். அது ஒரு மந்திரப்பூவாக இருக்கலாம் என்று எல்லோரும் கூறினார்கள். அதற்கு ஒரு அதிசயம் இருந்தது. அதை உண்மையுடன் விரும்பி பார்த்தால் ஆசைகள் நனவாகும். விக்னேஷ் இதைக் கேட்டதும் அதன் அருகே சென்று, என்னை கவனமாக இருக்க செய்ய ஒரு மந்திரம் கொடுப்பாயா என்று கேட்டான். மறுநாள் காலையில் பள்ளிக்கு செல்லும் முன் அவன் புத்தகங்களை சரிபார்த்து எடுத்துச் சென்றான். அவன் இது ஒரு சாதாரண பொருட்தான் என்று நினைத்தான். ஆனால் அவன் தினமும் கவனமாக செயல்படத் தொடங்கியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஒருநாள் அவன் தோட்டத்திற்கு சென்றபோது அந்த பூ காணாமல் போயிருந்தது. அதனால் அவன் பாட்டியிடம் சென்று கேட்டான். பாட்டி சிரித்துக்கொண்டு, மந்திரப்பூவா? அது உன்னையே மந்திரமாக மாற்றிவிட்டதே. நீ நன்றாக கவனமாக இருப்பதற்காக முயன்றதால் அதுவே உன்னுடைய வெற்றிக்கான மந்திரம் என்றார். விக்னேஷ் அது உண்மை என உணர்ந்து இனி எதையும் கவனமாக செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். இனி நீங்களும் கவனமாக இருக்க மந்திரப்பூவை தேட வேண்டாம். உங்கள் முயற்சியே மந்திரம்.